ஆடியன்ஸோட இப்போதான் ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சுட்டு வெளியே வரோம். க்ரௌட் நல்ல ரெஸ்பான்ஸு. நாங்கள் எந்தெந்த சீன்லாம் விசில் வரோம், எந்தெந்த சீன்லாம் மக்கள் கத்துவாங்கன்னு நினைக்கிறோம், அது கரெக்டாக அதே போல் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு மக்கள்கிட்ட நல்லபடியாக போய் சேரும். கண்டிப்பாக இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் வரவேற்பு பெறும். பாசிட்டிவாக தான் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. ப்ரெஸ் ஷோ ஆகட்டும், செலிபிரிட்டி ஷோ ஆகட்டும், இப்போ மக்கள்கிட்ட வந்து பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் தான் வந்திருக்கு. கேரளாவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிச்சு, அங்கேயும் நல்லா பாசிட்டிவாக தான் போயிட்டு இருக்கு. சுற்றி பாசிட்டிவ் வைப்ஸாக தான் இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு மேலே மக்கள் இந்த படத்தை வெற்றியாக கொண்டாடுவாங்க நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்தது. ஆடியன்ஸோட படம் பார்த்தோம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக வெற்றி படமாக அமையும்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் தேட்டருக்கு போய் படம் பாருங்க. மெட்ராஸ்காரன் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சூப்பராக இருந்தது. நேற்று நாங்கள் செலிபிரிட்டி ஷோ பார்த்தோம். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க. நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறோம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரோஹினில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக வாங்க, எல்லாரும் வந்து பாருங்கள். எல்லா படத்தையும் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாரும் நீங்கெல்லாம் வந்து ரொம்ப தேங்க்ஃபுல் அண்ட் மெட்ராஸ்காரன் வந்து இன்னைக்குலேருந்து மக்கள் உங்களுக்கு தான். எல்லாரும் போய் படம் பாருங்க அண்ட் இட்ஸ் அ வெரி குட் ஃபில்ம். எல்லாரும் ஐ மீன் செலிபிரிட்டிஸ் எல்லாரும் படம் பார்த்துருக்காங்க, சில டிரெக்டர்ஸ்க்கும் படம் பார்த்துருக்காங்க. எல்லாரும் நல்லா தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மக்களோட சேர்ந்து படம் பார்க்கறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் யூ ஆல் லவ் தி ஃபிலிம். வி ஆர் வெரி எக்ஸைட்டட் டு வாட்ச் இட் வித் தி ஆடியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ முதல் தமிழ் படம் தான் இப்போ ஃபர்ஸ்ட் முடிஞ்சு ரொம்ப ஹாப்பி. இந்த ஒரு லான்ச் தந்ததுக்கு ஜெகதீஷ் ப்ரோ, வாலி ப்ரோ ரொம்ப நன்றி. கலையரசன் ப்ரோ, ஐம் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ ஆல். ப்ரெஸ் அண்ட் மீடியா ஸோ தேங்க்ஃபுல். எல்லாருமே படம் பார்ப்போம், ஜெனுவினான ரிவ்யூ ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டெம்ப்ட் தான், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். இல்லை எல்லாமே நல்லா கனெக்ட் ஆகுது. அதாவது சென்டிமெண்ட் ஆகிட்டு எல்லாமே நல்லா கனெக்ட் ஆகுது படத்தில். சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் வேற லெவலில் இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பக்காவாக இருக்குது. நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே இம்பேக்ட் ஆகும். நம்ம ரியல் லைஃப்லேயே நிறைய விஷயங்கள் அதில் கிராஸ் ஆகிருப்போம். அது மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ்காரன் வேற லெவல். இந்த தை பொங்கல் வந்து வேற லெவலில் இருக்கும். மெட்ராஸ்காரன் சூப்பர். டைரக்டர் சார் எல்லாத்துக்குமே பயங்கர இது. நல்லா ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ்காரன் ஜெயிக்க எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைச்சேன். பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து முழுக்க வேற மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ் சீன்ல ரெண்டு பேருமே அடிச்சுக்கிற அந்த சீன் பயங்கரமா இருந்தது. ரியலா பாக்குற மாதிரி இருந்தது. கலையரசன் சார் இந்த மாதிரி நிறைய மூவி நடிச்சிருக்கார். பட் இது வந்து ரொம்பவே ஸ்பெஷலா இருந்தது. ஸோ த மூவி வாஸ் வெரி குட். கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. ஒரு செம்ம ட்ரீட் இருக்கு. படம் எப்படி இருக்கு? சேன்னிகம் வந்து பாத்தீங்கன்னா மலையாளத்துல இருந்து டெபியூட் பண்ணிருக்காரு தமிழ்ல. அது உங்களுக்கு படம் ஓகே வந்து? படம் கிளியரா தான் புரியுது. ரெண்டு பேரும் நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. ஆனா படம் வந்து டைட்டில் மெட்ராஸ்காரன் வச்சிருக்காங்க. பட் ரூட்டடா வில்லேஜ் ரேட் சப்ஜெக்ட். மெட்ராஸ்காரன் எல்லாம் சென்னையில் நடக்கிற சம்பவம் மாதிரி நினைச்சேன். எல்லாம் ஊர்ல இருந்தது. மெட்ராஸ்காரன் வேற லெவல். பெஸ்ட் மூவி, நல்ல மூவி, நல்லா பார்க்கலாம். இல்லை படம் ஃபுல்லாக ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நிறைய இருக்குது. படம் டான்ஸ் நல்லா பண்ணுறாரு. ஆர்டிஎக்ஸில் அவர் படம் போல நல்லா பண்ணுறாரு. பிஜிஎம்லாம் மாசாக இருக்குது. எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம். அப்படியே ஒரு சீன், கலையரசன் வர சீன்லாம் கூஸ் பம்ப்ஸ். டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ்காரன் இருக்கு. பட் இது வந்து ரூட்டடா வில்லேஜ் ரேட் சப்ஜெக்ட். அந்த டைட்டில் இல்லை, இங்க இருந்து மெட்ராஸ்ல பண்ணிட்டு அவன் சொந்த ஊருக்கு போற மாதிரி நேச்சுரலா நடிச்சிருக்காரு. சொந்த ஊருக்கு போற மாதிரி நல்ல மூவி. ஓவராலா இந்த படத்துல யாரு கதாநாயகனா உங்களுக்கு? இல்ல ரெண்டு பேரும் ஹீரோ தான். ஆனா கிளைமேக்ஸ் வந்து நல்லா முடிச்சிருந்தாங்க. நல்ல ஒரு ஹாப்பி எண்டா ஒரு நல்லா முடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு ஃபைட்லாம் இருந்துச்சு. நல்ல மூவி. மலையாளம் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் டான்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நல்லா நடிச்சிருக்காரு. நல்ல மூவி. நாங்கள் பெரிய மூவிக்கு தான் எல்லாம் போவாங்க மோஸ்ட்லி. நாங்களே அதுக்கு தான் வந்தோம். பட் இந்த படம் ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த படத்துக்கு வந்தோம். ஃபுல்ஃபில்லாக இருக்கு. நல்ல படம். அவர் எல்லாமே நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. எதுவுமே டப்பிங்லாம் கிடையாது. அவரே எல்லாமே நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. படத்தோட டைட்டில் வந்து மெட்ராஸ்காரன் இருக்கு. பட் இந்த சப்ஜெக்ட் வந்து ரூட்டடா வில்லேஜ்ல இருக்க மாதிரி ட்ரெய்லர் எங்களுக்கு தெரிஞ்சுது. கதைக்கும் அந்த டைட்டிலுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு?
அப்படியே சொல்லிட்டு நான் படம் பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல்ல, படம் பார்த்தா தெரியும் அவங்களுக்கு. அதுதான் கதையோட ட்விஸ்ட். ஆமா, வேற லெவல். அவர் எப்பவுமே கலக்குவாரு. என்ன சார் சார் இல்ல சார், படம் கரெக்டா முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் போயிருந்தா படம் ஸ்லோவா இருக்கும். மேபி 2 hour படம் கரெக்டா முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 55 minutes நினைக்கிறேன், கரெக்டா முடிஞ்சு. நல்ல மூவி, மஸ்ட் வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணலாம் இது மாதிரி மூவியை. நம்ம ஃபுல்லா போயிட்டு பெரிய ஹீரோனா போயிட்டு டிக்கெட் எடுக்கிற மாதிரி போயிருக்காதுங்க. இது மாதிரி ஒரு கேரளால இருந்து வந்திருக்கானா சப்போர்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். மார்னிங் கூட ஒரு அவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணாங்க. நான் கூட நினைச்சேன் நம்ம ஊர் ஹீரோவா நினைச்சேன். நல்ல செலிப்ரேஷன் இருந்துச்சு. நல்ல மூவி, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஐஸ்வர்யா அவங்க தானே, அது நல்லா இருந்தேன். அதான் இவங்க 4 பேருக்குள்ளதான் கதையே. அதே பயங்கரமா இருக்கு. ட்விஸ்ட் இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல சரியான ட்விஸ்ட் இருக்கு. உங்களுக்கு படம் வந்திருக்கு, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்டா இருக்கா? ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான். ஃபேமிலியா வந்தா சூப்பரா இருக்கும் படம். அவர் தாங்க மியூசிக் அப்படி தூக்கி நிறுத்திருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டிருக்காரு. அப்பா அவரோட கேரக்டர் நல்லா இருக்கு. புரியல, அது கொண்டு போயிட்டே இருக்காங்க படம் இருக்கும். லாஸ்ட்ல தான் அந்த ட்விஸ்ட் என்னன்னு தெரியும். ஃபேமிலி ஆடியன்ஸும் அது பாக்குற மூவி தான் இது. ஓகே, தேங்க்ஸ். படம் எப்படிங்க? நல்லா இருக்கு. கலையரசன் அந்த கேள்விகள் 2 பேர் தேர்வு பண்ணிக்கிறாங்க. இதுல யாரோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு ஆக்சுவலி ஷேன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சி. கலையரசன் சார் தான் நல்லா இருந்தது. பட் இவர் வந்து ப்ராப்பராக இது வரைக்கும் தமிழ் இதான் டெபியூ. ஸோ அந்த தமிழ் ரூட்டடாக நம்மளுக்குன்னு ஒரு மேனரிசம்ஸ், நமக்குன்னு ஒரு இது இருக்கும். அது அவர் இவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிட்டு பண்ணதுனால அது கொஞ்சம், அண்ட் அவரே டப் பண்ணியிருக்காரு. அது இன்னும் நல்ல விஷயமா பார்க்குறேன். பிகாஸ் வேற யாரும் டப் பண்ணாம அவரே டப் பண்ணியிருக்காரு. அது இன்னும் நல்ல இதுவா இருந்துச்சு. ஸோ படத்தோட டைட்டில் வந்து மெட்ராஸ் கரண்ட் போட்டுருக்காங்க. பட் இந்த ட்ரைலரை விஷுவல்ஸ்ல பார்க்கும்போது ரூட்டடா வில்லேஜ் சப்ஜெக்ட் மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, இந்த டைட்டிலுக்கும் அந்த படத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சம்மந்தம் இருக்கு. அது நீங்க படம் பார்த்தா தான் அந்த இது தெரியும் உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு ஓவராலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப்ல இது ரொம்ப பிடிச்சிருக்கு? செகண்ட் ஹாஃப். பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்ஸ்ல புரியல. பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்ஸ்ல பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பரா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. சாங்ஸும் எல்லாமே நல்லா இருந்தது. மொத்தம் கம்மி சாங்ஸ் தான், பட் வந்த எல்லா சாங்ஸும் பேக்ரவுண்ட்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. சார் நல்லா சூப்பர் ப்ரோ, படம் வேற லெவல் ப்ரோ. லெவல்ல இருக்கு ப்ரோ. அதான் சொல்றேன் ப்ரோ, டைரக்டர் ஃபுல்லா வந்து வெச்சு செஞ்சிருக்காரு ப்ரோ. எல்லா காஸ்டையும் வந்து டைரக்டர் எல்லாம் வெச்சு செஞ்சிருக்காரு ப்ரோ. எப்படி சொல்றதுன்னா, நம்ம உட்காந்து ஒரு 2.5 மணி நேரம் தியேட்டர்ல ஒண்ணுக்கு போறது கூட நேரக்காம உட்காந்து பாக்குறோம். அடுத்தது என்ன சொல்லிட்டு சூப்பரா போகுது. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா அதுக்கேத்த மியூசிக் இன்க்ளூடா வருதா, பாக்குறதுக்கு வருது ப்ரோ. பிரிச்சு மேன் இருக்காரு தரம் ப்ரோ. பொங்கலுக்கு வெச்சு கீஸ்டுகிறாப்ல. ஸோ படம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் 2025 இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி பார்க்குறேன் தேட்டரில் வந்து. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பெஸ்ட்டாகவே இருந்துச்சு மூவி. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இல்லை, ஒரு நல்ல மூவியாக இருந்துச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் அதான் அந்த 1 இயரில் நம்ம என்ன படம் பார்த்தோம் அப்படின்னு பேக் திரும்பி பார்ப்போம்ல, அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. கான்செப்ட் வைஸ் எப்படி சொல்கிறது, ஒரு ட்விஸ்டட் மூவி தான். நீங்கள் தேட்டரில் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஓரியன்டாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து தேட்டரில் சூப்பராகவே இருந்துச்சு. கலையரசன் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும்ன்றதுல நான் அவளோட ரோல் தான் ரொம்ப நிறைய பார்த்துட்டு இருந்தேன். ஹீரோவும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ கலையரசன் ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. சாங்ஸ் ரீமிக்ஸ் சாங் இருக்குது. ஸோ அதுவுமே எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. படத்துல நிறையவே ட்விஸ்ட் இருக்கு. கொஞ்சம் புரியாத அளவுக்கு இருந்துச்சு. பட் ஆனா கடைசி வரைக்கும் நீங்க உட்காந்து வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா கதை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, லாகே இந்த படத்துல இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பர்சனலா என்னோட ஒப்பீனியன் கேட்கறதுனால நான் சொல்றேன். எனக்கு மைனஸ் இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா அதுதான் சொல்றேன், படம் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஒரு நிமிஷமும் நெயில் பைட்டிங் மூமெண்டா இருந்துச்சு இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வரும்போது. கிளைமேக்ஸ் என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா, கிளைமேக்ஸ் எப்படி சொல்றதுன்னு எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுன்னு தெரியல. ஸோ நல்லா இருக்கும், வந்து தேட்டரில் விசிட் பண்ணி பாருங்க. எனக்கு கிளைமேக்ஸ் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம். கொஞ்சம் அழுவ வைக்கிற மாதிரி இருந்துச்சு கதையே வந்து கொண்டு பண்ணிட்டோம். மெசேஜ் சொல்லணும். சீக்கிரமா வந்து எதையுமே வந்து நம்ம முடிவு எடுத்து பண்ணக்கூடாதுன்றத ஒரு சூப்பரான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. யாரையும் உங்களுக்கு தெரியும், தப்பா நினைக்காம யோசிக்காம எதுவுமே பண்ணக்கூடாது. நிதானத்துல உட்காந்து பேசினா எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகும். அவசரப்பட்டு முடிவு எடுக்க கூடாதுன்றதுக்காக சூப்பரா சொல்லியிருக்காங்க. நல்லா பாத்தீங்கன்னா மெட்ராஸ்காரன் ஊருக்கு செல்ல போன மெட்ராஸ்காரன் வந்துட்டான். அவன் எது பண்ணாலும் நல்ல தப்பா நினைக்கிற ஒரு இது இருக்கும்ல, ஒரு இது இருக்கும். பட் ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது இருக்காது. அதை குத்தி காட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க.
எல்லா எமோஷனும் இருக்கு படத்துல. செம்மையா ப்ரோ, அதுதான் மேட்ரு. இந்த மெட்ராஸ்காரன் இப்ப சொன்ன பாத்தீங்களா, இவன் பண்ணிருப்பான். இப்ப நீ ஊர் சைட்ல பண்ண மெட்ராஸ்காரன் பண்ணிருப்பான்டா, சேட்டை பூச்ச பையன்டா, ஒரு ஊருக்குலாம் பண்ண கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த படம் குத்தி காட்டுற மாதிரி ஒரு விஷயம். அதான் சொல்லணும்னா படம் வந்து உங்களை 2.5 மணி நேரம் உட்கார வச்ச மாதிரி இருக்கும் படம். சீரியஸ் சீட் எட்ஜ் வரைக்கும் மஸ்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் கப்புள் எல்லாமே பார்க்கலாம். செம அத பொங்கலுக்கு எல்லாம் தெரி விட்டுறான் சீட்டை வந்து சூடுவா உட்கார வச்சுட்டாங்க உட்காந்து. உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வந்துனே இருக்கும். யாரு பண்ண கடைசியில போய் ஒரு கிளைமேக்ஸ்ல ஒன்னு வைப்பாங்க, அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும் உங்களுக்கு. இது டைட்டிலுக்கும் அந்த படத்துக்கு சம்பந்தம் இருக்கு சார். அந்த படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்టిక్యులரா என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க ஒய்ஃப்காக அவங்க வந்து அவங்க ஒய்ஃப் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்காங்கன்னா இந்த மூவியில் தெரியுது. ஸோ நல்லா இருந்துச்சு. ஐஸ்வர்யா மேமும் நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே வெஸ்டர்னில் அந்த மாதிரி பார்த்துட்டு இதில் வந்து நல்லா ஒரு வில்லேஜ் கெட்டப்பில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. பர்టిక్యులரா உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு? கலையரசன் சாரும் இப்போ ஒரு புது ஹீரோ இவர் நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சார். படத்துல உங்களுக்கு பர்టిక్యులரா மியூசிக் வந்து நிறைய ஃபேமிலிக்கு வந்து போட்டிருக்காரு பேக்ரவுண்ட். அதுவும் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு சார். ஃபைட் சீன் தான் நிறைய இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஓவராலா படம் ஸ்கிரீன் பிளே ரொம்ப அழகா இருந்துச்சு. டைரக்டர் வந்து என்ன நம்ம இந்த கேரக்டர் எங்க வைக்கணுமோ கரெக்டா வச்சிருக்காரு. ஒரு இடத்துலக்கும் லேகே இல்ல படம். கருணா சாரும் நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாரும் அவங்க ரோலை வந்து சூப்பரா பண்ணிருப்பாங்க. யாருக்குமே ஒரு கம்மியான ரோல் இல்லாம எல்லா ரோலும் ட்விஸ்ட் நிறைய இருந்துச்சு. யார் இந்த விஷயத்தை பண்ணிருப்பா, யார் இந்த விஷயத்தை பண்ணிருப்பான்ட்டு யோசிச்சு ஃபைனலா தான் அதோட எச்டியே உட்கார வச்சிருப்பாங்க நம்மள. சோ ரொம்ப சூப்பரா இருக்கு படம். கண்டிப்பா தேங்க்யூ ப்ரோ. அதான் ப்ரோ சொல்றேன், நாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சும்மா வந்தோம் ப்ரோ. தலைப்படம் வரல, சும்மா வரல வந்த தலை உட்காந்து பார்த்தோம். என்னடா படம் வேற மாதிரி போகுது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டைம் பொறுமையா பாத்துக்கிற வேற அந்த மாதிரி போயிட்டு இருக்கு படம். நல்லா இருக்கு ப்ரோ. உண்மையான மெட்ராஸ்காரன்னா இந்த படம் தான் ப்ரோ. செமையா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி படம் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப செமையா இருக்கு. நானும் ரொம்ப சும்மா தான் வந்துட்டு இருக்கோம். அவ்வளவு மலையாள ஆக்டர் சூப்பர் ஆக்டர். கலையரசன் தான் நல்லா பைசீன். வாலி மோகன்தாஸ் சூப்பரா கதை பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபேமிலி அண்ட் எமோஷன் சென்டிமென்ட் ப்ரோ. ரொம்ப ரொம்ப சிவகார்த்திகேயன் நம்ம தமிழ்ல அப்பா சிங் பார்த்தோம்ல, நம்ம மலையாள ஆக்டர்ல அழுராம் ஒரு டச்சிங்கா இருக்கும் ப்ரோ. ரொம்ப ரொம்ப செமையா இருக்கு. இது ஆக்சுவலி பொங்கலுக்கு ரொம்ப தரமான படம். சூப்பரான படங்க. டீசென்ட்டான படம். ரொம்ப சிம்பிளா எடுத்திருக்காரு. ரொம்ப அருமையான ரொம்ப பாத்தீங்கன்னா தயாரிப்பாரும் நல்ல ஒத்துழைச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு மூவி. சோ அதுதான். சோ அதனால ரொம்ப ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. ஃபைனல்ல வந்துட்டு கிளைமேக்ஸ்ல நல்லா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் வந்து அல்டிமேட் ப்ரோ. லாஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் செமையா இருக்கு. சீட்டு விட்டு ஏஞ்சிக்க முடியல அந்த மாதிரி இருக்கு. பயங்கரமா இருக்கு. படம் பார்த்துட்டு வந்தேன். பயங்கரமா இருக்குது ப்ரோ. ப்ரோ அதான் ப்ரோ சொல்றேன், நாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சும்மா வந்தோம் ப்ரோ. தலைப்படம் வரல, சும்மா வரல வந்த தலை உட்காந்து பார்த்தோம். என்னடா படம் வேற மாதிரி போகுது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டைம் பொறுமையா பாத்துக்கிற வேற அந்த மாதிரி போயிட்டு இருக்கு படம். நல்லா இருக்கு ப்ரோ. உண்மையான மெட்ராஸ்காரன்னா இந்த படம் தான் ப்ரோ. செமையா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி படம் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப செமையா இருக்கு. நானும் ரொம்ப சும்மா தான் வந்துட்டு இருக்கோம். அவ்வளவு மலையாள ஆக்டர் சூப்பர் ஆக்டர். கலையரசன் தான் நல்லா பைசீன். வாலி மோகன்தாஸ் சூப்பரா கதை பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபேமிலி அண்ட் எமோஷன் சென்டிமென்ட் ப்ரோ. ரொம்ப ரொம்ப சிவகார்த்திகேயன் நம்ம தமிழ்ல அப்பா சிங் பார்த்தோம்ல, நம்ம மலையாள ஆக்டர்ல அழுராம் ஒரு டச்சிங்கா இருக்கும் ப்ரோ. ரொம்ப ரொம்ப செமையா இருக்கு. இது ஆக்சுவலி பொங்கலுக்கு ரொம்ப தரமான படம். சூப்பரான படங்க. டீசென்ட்டான படம். ரொம்ப சிம்பிளா எடுத்திருக்காரு. ரொம்ப அருமையான ரொம்ப பாத்தீங்கன்னா தயாரிப்பாரும் நல்ல ஒத்துழைச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு மூவி. சோ அதுதான். சோ அதனால ரொம்ப ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. ஃபைனல்ல வந்துட்டு கிளைமேக்ஸ்ல நல்லா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் வந்து அல்டிமேட் ப்ரோ. லாஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் செமையா இருக்கு. சீட்டு விட்டு ஏஞ்சிக்க முடியல அந்த மாதிரி இருக்கு. பயங்கரமா இருக்கு. படம் பார்த்துட்டு வந்தேன். பயங்கரமா இருக்குது ப்ரோ. அது அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி வருது ப்ரோ. சென்டிமெண்ட் அவ்வளவு சென்டிமெண்ட் ப்ரோ.
பயங்கரமா இருக்கு. தரமான படம் ப்ரோ. கண்டிப்பா சென்னைக்காரன் பார்க்க வேண்டிய படம், ஊருக்காரங்க பார்க்க வேண்டிய படம். ஏன்னா சென்னைக்காரங்க பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. இந்த சென்னை வந்து வாழ வைக்கிற தெய்வம் இது ஊரு. அந்த ஊருக்காரங்க வந்து தப்பு பண்ண முடியாது, புரியுதுங்களா? அந்த மாதிரி ரொம்ப டீசெண்டா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு சீனுமே செதுக்கி இருக்காங்க. அப்படியே மாதிரி டிஓபி சரவணன் சாரும் ரொம்ப பண்ணியிருக்காரு. டிஓபி சரவணன் சாரும் ரொம்ப கட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப பயங்கரமா பண்ணியிருக்காரு. பிரசன்னா சாரும் ரொம்ப பண்ணியிருக்காரு. சாம் சிஎஸ் மியூசிக் அல்டிமேட். அந்த ஊஃபர் எல்லாம் பயங்கரமா வச்சு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் செமையா இருக்குது. சோ இந்த பொங்கலுக்கு வந்துட்டு தரமான மெட்ராஸ்காரன் மூவி வந்து நம்ம கிராமத்துல பார்க்க போறாங்க. இந்த மெட்ராஸ்காரன் பத்தி கிராமத்துல இப்போ திருவிழால பார்க்க போறாங்க. சோ கலையரசன் ஆக்டிங், அந்த கேரளா மலையாள ஆக்டர் ஷைன் ஆக்டிங் செமையா இருக்குது. வெரி ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குது ப்ரோ. சாங்ஸ் வந்து சூப்பரா இருக்குது ப்ரோ. நீங்க வந்து அதுல பார்க்கலாம். சாங்ஸ் வந்துட்டு வெறும் ரொமான்டிக்கும் ஒரு அக்ரெசிவாவும் இருந்தாலும் தீம் மியூசிக் பாத்தீங்கன்னாலும் சாம் சிஎஸ் வந்து ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. அதே மாதிரி ரொம்ப நாள்கள் 90s கிட்ஸ் வந்து விரும்புற சாங் வந்துட்டு இதுல கொண்டு வந்திருக்காங்க. காதல் சடுகுடன்னுட்டு ரீமிக்ஸ் இது ரொம்ப சூப்பரா இருக்குது. அது பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட் ஆகும். 2K கிட்ஸ் வந்து விரும்புவாங்க, பெட்டா கிட்ஸும் விரும்புவாங்க. கலையரசனும் சரி, ஷெயின் ப்ரோவும் சரி நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர். அது வந்து ரொம்ப அவரோட திறமை வந்துட்டு வெளிப்படுத்துறாரு. அவரோட திறமை அங்கிருந்து வந்துட்டு இங்க வெளிப்படுத்துறாரு. அவருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு சூப்பரான ஆக்டிங் ப்ரோ. சீரியஸ்லி சொல்றேன், செம்மையான ஆக்டிங். வேற லெவல் பின்னி படையில எடுத்துட்டு இருக்காரு. படம் போஸ்டர்ஸ் பார்த்திருப்பீங்க, படம் பார்த்து தெரியும் உங்களுக்கு. வந்து ஹீரோவே வந்து நானே டயலாக் பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹீரோ வந்து ஒரு மலையாளி. அவர் வந்து தமிழ்ல வந்து ஆனா ஒண்ணு சொல்றேன், இல்ல நீங்க வந்து அது வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. தமிழ் பேசுறாரு. இல்ல அது நீங்க சொல்றது கரெக்ட். பாக்குறீங்க சினிமா என்பது, ஆனா ஒண்ணு சொல்றேன், சினிமா என்பது வந்து கண்ணை திறந்து கனவு காண்பது. அதான் சினிமா. நம்ம வந்து மலையாளத்துக்கான இல்ல தமிழ் வந்து ஆனா இப்போ தமிழ்ல நம்ம லாங்குவேஜ்ல தான் நம்ம கேட்கணும். எல்லா டப்பிங்குமே அவர் ஓனா தான் பேசியிருக்காரு. அவர் ஓன் வாய்ஸ் பிரதர். இது அதான் ஓன் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. மலையாளம் கலந்து வருது. அதை நீங்க எப்படி நம்ம தமிழ் மக்கள் ஏற்றுப்பாங்களான்னு கேட்குறேன். ஏங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டை சொல்றேன், ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க. இல்ல அந்த அது இயல்பு. அது ஸோ இதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது. அதாங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படி இருக்குங்க, அது மாற்ற முடியாது. ஸோ அவருக்கு மலையாளத்துலேருந்து ஒரு பண்ணும் போதும் நம்ம அது பண்ணலாம். ஏத்துட்டாங்க. படம் ஓடிட்டு இருக்கு. தேங்க்யூ. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே வந்து பக்காவா இருக்கு. அது தியேட்டர்ல கேட்கும் போது இன்னும் சூப்பரா இருக்கு. எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? ரேட்டிங் 10க்கா நான் 9 கொடுப்பேன். ஆமா கண்டிப்பா. தேங்க்யூ. குடும்பத்தோட பார்க்கலாம். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு பையன் ஃபேமிலி வேணும்னு நினைக்கிற பையன் அதுல இருந்து வெளியே வந்து எப்படி ஒரு பிரச்சனையை பேஸ் பண்றான் அப்படின்றத ஒரு பேஸ் பண்ண ஒரு கதை. கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். படம் வந்து நான் வந்து இது நல்ல எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமா இருக்கும்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. இப்போ ஹீரோக்கும் கலைக்கு உண்டான ஒரு முரண் ஸ்டார்ட் ஆகுறது, அது எப்படி சால்வ் ஆகுது அப்படின்றது தான் ஒரு கதையை வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. சாரி, ஹீரோக்கு அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலா நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் தமிழ் வந்து அவர் கிடையாது. பட் மலையாளத்துல இருந்து வந்துட்டு தமிழ்ல இந்த அளவுக்கு பேசி தமிழ் முழுசா புரிச்சுக்கிட்டு அதுல பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்றது அந்த அளவுக்கான எஃபர்ட்டை வந்து அவர் போட்டிருக்காரு. அதே மாதிரி டப்பிங்மே அவரே பண்ணிருக்காரு. ஸோ அப்படின்னு இல்ல, நீங்க படம் பாத்தீங்கன்னா மேபி உங்களுக்கு புரியும். நீங்க ரெகுலரா சொல்லுவீங்க லேகா இருந்தது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேகா இருந்தது, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நிறைய பேர் சொன்னாங்க கலையரசன் தான் ஹீரோ அப்படின்னு சொன்னாங்க. உங்களோட பார்வையில எப்படி இருக்கு? பிகாஸ் கலையரசன் ஏன் ஹீரோனா அவர் வந்துட்டு நிறைய இடங்கள்ல வந்து மாசா ஃபீல் பண்ண முடியுது. அவர் வர போர்ஷன்ஸ் எல்லாமே
என்னன்னா இவர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூல கதை போச்சுனாலுமே கலை வந்து நிறைய இடத்துல நல்லாவே ஸ்கோர் பண்ணாருன்றது உண்மைதான். நல்லா இருக்கு. கண்டிப்பா இருப்பாரு. பாருங்க கண்டிப்பா உட்காரலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். அதாவது பொங்கல் திருநாள் அப்படின்னாலே பெரிய பெரிய படங்கள் தான் வரும். ஆமா கண்டிப்பா ஒரு செலிப்ரேஷன் சாங் இருக்கு, நமக்கு எவர் கிரீன் சாங்கான காதல் சடுகுடு இருக்கு. ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான மிக்ஸ்டு எமோஷன் இருக்கு. எல்லாமே ஒரு ஃபேமிலி லவ் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ அதனால கண்டிப்பா கருணாஸ், பாண்டியராஜன், தீபாக்கா நிறைய பேர் யாரோட ஆக்டிங்கா எனக்கு கருணாஸ் சார் நல்லா பண்ணியிருந்தாரு. பாண்டியராஜ் சார் அவரோட போர்ஷன் அழகா, அவங்களாம் வந்து லெஜெண்ட்ஸ். அஸ் யூஷுவல் அவங்க எப்படி ஸ்கிரீன்ல வந்தாலுமே அழகா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கலாம், நல்லா இருக்கு. ரொம்ப வந்து வேற லெவல் எடுத்துன்னு போயிருக்காரு வாலி மோகன்தாஸ். அந்த அந்த சைடா ஒரு லுக்கு வரும் பாருங்க, அந்த இப்படி முறைக்கிற மாதிரி வேற லெவல். ரியல் ஃபைட்டா இருந்தது. இப்போ நிறைய படத்துல ஆனால் நீங்க பாப்பீங்க, அடிச்ச உடனே அங்க போய் தூரமா விழுவாங்க, கார் கண்ணாடி வச்சுன்னு போய் உள்ள. ஆனா இது வந்து ரியல் ஃபைட்டு. செகண்ட் ஹீரோவா? இது வந்து பரவாயில்ல, ரொம்ப நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. சாங்லாம் வேற லெவல், சாம் நல்லா எடுத்திருக்காரு. பிஜிஎம்மு வேற லெவல். இதுக்கப்புறம் வந்து இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன்லலாம் நீங்கள் எதிர்பார்க்கும் போது இந்த பாட்டு தான் போடுவாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் நல்லா நடிச்சேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வந்து மாடலிங் போல. சரி, இந்த வாட்டி கிராமத்துக்கு போனால் நடிச்சிருக்காங்க. பரவாயில்ல, சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்க. இப்போ ட்ரெண்ட் ஆகும் அந்த பாட்டு. இப்போ ட்ரெண்ட் ஆகும். ஏன்னா அப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சானு எனக்கு தெரியாது. இப்போ வேற லெவலில் ட்ரெண்ட் ஆகும் அந்த பாட்டு. அதோட வேற லெவலில் போச்சு செகண்ட் ஹாஃப். எதிர்பார்த்தனே அந்த செகண்ட் ஹாஃப் என்ன நடக்க போகுதுன்ட்டு நல்லா எடுத்திருக்காங்க. படத்துல என்னென்ன சொல்ல வராங்க? ஜாதியை பற்றி எதுவுமே எடுக்கல. ஜாதியை பற்றி எதுவுமே எடுக்கல. ஏன்னா இப்போ வந்து நான் ஒன்று சொல்லுவேன், வேற இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. ஒரு ரசிகர் அதை வேற மாற்றி சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருச்சு இந்த படத்துல? பாட்டு வந்து அந்த கல்யாண பாட்டு. ஏன்னா இப்போ எனக்கு மேரேஜ் நடக்க போகுது, எனக்கு அதனால அந்த பாட்டு தான் நான் போடுவேன். ஏன்னா அந்த பாட்டு நல்லா இருக்கு. இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும். இப்போ அவன் விட்டு ஒரு வருஷம் கழிச்சு போய் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். அந்த ஃபீலிங் இல்லாமல் அவன் என்ன தப்பு பண்ணானோ அவன் அதை தேடி போகிறான்ல. அவன் லைஃப்பை தொலைச்சால அதை தேடி தானே போகிறான். அதனால நிறைய யங்ஸ்டர்ஸ்க்குலாம் யோசிப்பானுங்க, நம்ம லைஃப்பை எங்கே விட்டோம். அதனால இதுவாகும். கலையரசனுக்கு வாழைக்கு அப்புறம் இது ஒரு வெற்றி படமா வேணும். நான் வரும், நல்லா ரீச் ஆவார் அவர். நிறைய மூவி அவர் வெயிட்டிங்கில் இருக்கு, ஃபேமஸ் ஆகிடுவார் அவர் கலையரசன். ஸோ மெட்ராஸ்காரன் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு 10ஆம் தேதி. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க. ஸோ நல்ல ரிவ்யூஸ் வருது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட போய் படம் பார்க்கலாம். வயலன்ஸ் தான், ஆனால் ஜாலியாக பார்க்கலாம். பாருங்க. கத்துறாங்க, சந்தோஷமா இருக்கு கேட்கும்போது. ரிவ்யூஸ்லாம் எப்படி சொல்றது, கொஞ்சம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. பார்ப்போம், இனிமே போக போக தெரியும். ஸோ மற்ற படங்களும் நல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ எல்லா படமும் தியேட்டரில் போய் பாருங்க. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார், எல்லாமே பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. சந்திப்போம். தேங்க்யூ.